மதிப்புமிக்க தலைவர்கள் சொல்றாங்க தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அந்த காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு போய் வேலை செஞ்ச ஆள் தெரியுமா? தமிழ்நாட்டின் திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். முதலமைச்சராகவே போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு 1,25,00,000 மக்கள் நம்ம இருக்கோம் தமிழர்கள். அந்த வாக்கை அவர்களுக்கு செலுத்த சொல்லி வேண்டிட்டு வந்தவர் இவர். அவன் பதவிக்கு வந்தா தண்ணி தரமாட்டான் தெரியும், மேகதாதுல அணையை கட்டுவான் தெரியும். அப்புறம் ஏன் நீ ஓட்டு கேட்ட? எப்படி? இப்ப நீ என்ன முடிவு எடுத்துக்கணும்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அப்போ உனக்கு ஒரு சீட்டும் கிடையாது, கூட்டும் கிடையாது, வெளியே போ. நீ நல்ல நல்ல தலைவனா இருந்தா சொல்லிருக்க இல்லையா? சொல்லிருக்க. இப்ப அவன் செய்யல, இந்த தலைவர்கள் செய்யல, திமுக செய்யல, ஐயா ஸ்டாலின் செய்யல. மானங்கட்டு மறுபடியும் காங்கிரஸ் வீதிக்கு வருது. நீ என்ன செய்யணும்? மான தமிழச்சி மாறில பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளையா இருந்தா ஒரு சொட்டு தண்ணி நீ தரமாட்ட, ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதுறான். இந்த நிலையை நீ உருவாக்குனாதான் அவன் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். நீ மானங்கட்டு ஓட்ட போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எதை உனக்கு கவனிப்பான்? அவனுக்கு தண்ணி கொடுக்கலான்னு போட்டுருவான், அவனுக்கு கச்சத்தீவை திருப்பி எடுக்கலான்னு போட்டுருவான், அவனுக்கு என்ன செஞ்சாலும் போட்டுருவான். ஏன் தமிழை மானங்கட்டவன் முடிவு எடுக்கிறான்? எதுக்கு நீ போடுற? எதுக்கு போடுற சொல்லு. நீ பேசுறது ராகுலுக்கு புரியுமா? இல்ல சோனியா காந்திக்கு இல்ல பிரியங்கா காந்திக்கு ஏதாவது புரியுமா? ஏன்னா ஒரு கோட்பாடு தானடா. டேய், தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் தன் ரத்தவனா இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் என் இனத்தை வழிநடத்தி செல்ல முடியாது. இதான்டா தத்துவம், இதான் தத்துவம். வைத்தியர் ஒரு இனமடா, உலகத்தில் மூத்த இனமடா. 26,000 மக்கள் தொகை கொண்ட அந்த இனமெல்லாம் விடுதலை பெற்று பெருமையோட வாழுகிறா. ஒரு இனம் என்றைக்கிடா முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலைக்காக போராடியவன்டா தமிழரின வரலாற்றிலே நம் தலைவன் மெதகுவே. அந்த விடுதலை போராட்டத்தை இவங்க தான் ஆயுதம் கொடுத்தாங்க, இவங்க தான் பயிற்சி கொடுத்து அனுப்பினாங்க, போராட வச்சாங்க, கப்பல் ஆயுதம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. போராடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ் காந்தி வந்து அவருக்கு வெளியுறவு கொள்கையில இது எதுவுமே தெரியாம அப்ப இருந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கள் பேச்சை கேட்டு கொள்கையை மாற்றி எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனை விட்டுட்டு எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவன் பக்கம் போய் நின்றுச்சு. போயிட்டு என் உடன் பிறந்தவனே 3 கையெழுத்துல நம்ம இனத்தின் தலையெழுத்தை மாத்தினவங்கடா அவங்க. லால் பகதூர் சினிமாவை பண்டாரநாயக்க கையெழுத்துல பல லட்சக்கணக்கான மலையக மக்களை, நம் சொந்தங்களை குடியேற்றவர்கள் ஆக்கி ஒரே நாள்ல கொண்டாந்து இங்க இறக்கி விட்டு போயிட்டான்.